ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம த ரிச்மண்ட் டாட்டா சீரீஸ்ல 8வது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் ஜேடி சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாஸ்பிட்டல்ல சைக்காட்ரிஸ்ட் என்கிட்ட பேசிட்டு கிளம்புனதும் ஆழ்த்தைய என்கிட்ட கேட்டேன், நீ இப்ப சொன்னதெல்லாம் உன் அம்மாவை நினைச்சுதான் சொன்னியா அப்படின்னு. நான் சொன்னேன், நான் உன்னதான் சொன்னேன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு. அப்படின்னா நீ இப்பவும் என்ன காதலிக்கிறியா ஜேடி? பிளீஸ் நேரடியா என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டேன். நானும் சொல்ல ஆரம்பிச்சேன், அது உண்மைதான் அல்தியா, நான் உன்னை இப்பவும் காதலிக்கிறேன். உன்னை எப்பவும் காதலிச்சுட்டே இருக்கணும் போலதான் எனக்கு இருக்கு. பட் அது எப்படி நடக்கும்னு தான் எனக்கு தெரியல. நான் அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஜேடி அதுக்கு நிறைய வழி இருக்கு. நீ இப்பவே என் கூட வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் உனக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குன்ட்டு. பட் இப்ப டேவிட் கூட இல்லைல்ல, ஸோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்காம இருக்கலாம்ல. உன்னால எப்போ முடியுமோ அப்ப எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி செடி, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னான். எனக்கும் அவன் சொன்னதுல விருப்பம்தான். ஆனா நான் அவளுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கை கொடுக்க விரும்பல. ஸோ நான் முடியாதுன்னு சொன்னேன். என்னை மன்னிச்சிட அல்தியா, அது என்னால எப்பவுமே முடியாது. இது நிச்சயமா என் ஃபேமிலியில ஒரு ப்ராப்ளத்தை தான் கிரியேட் பண்ணும். பட் இதை நம்ப அல்தியா, நான் உன்னை காதலிச்சதை நினைச்சு எப்பவுமே வருத்தப்பட்டதில்லை. என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண ஒரே நல்ல விஷயம்னா அது நான் உன்னை காதலிச்சது மட்டும்தான் அல்தியா. அதுவும் என் ஃபேமிலிக்கு அது பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். என்னால இனியும் உனக்கு ஒரு பொய்யான நம்பிக்கை கொடுத்து உன்னை காயப்படுத்த முடியாது அல்தியா. நீ காயப்படுறது இனிமே என்னால பார்க்கவும் முடியாது. என்னால முடிஞ்சா என்னை பத்தின எல்லா ஞாபகங்களையும் நான் உன்கிட்ட இருந்து அழிச்சிருவேன். அட்லீஸ்ட் நீயாவது அப்ப சந்தோஷமா இருப்பல்ல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அல்தியா, எனக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஜேடி கொஞ்சோண்டு நம்பிக்கை வந்தது. ஆனா எனக்கு எப்பவோ தெரியும் நம்ம 2 பேரும் எப்பவும் ஒன்னா இருக்க முடியாது. ஜேடி ப்ளீஸ், நம்ம அதெல்லாம் பத்தி ஒரு நாளாவது நினைக்காம இருக்கலாமா? அட்லீஸ்ட் இன்னைக்கு மட்டுமாவது எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்கு. ஒரே ஒரு நாள் நாம நமக்காக நம்ம காதலோட இருப்போமா அப்படின்னு கேட்டேன். எனக்கும் அவளோட காதலை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. நாங்க காதல் சொல்லியிருந்தாலும் ஒரு நாள் கூட நான் அவ கூட காதலியா இருந்ததே இல்லை. சோ நான் சொன்னேன், அல்தியா, எனக்கும் உன் கூட இருக்கிறதுல சந்தோஷம்தான் அல்தியா. இங்க இருந்து நான் வீட்டுக்கு போன பின்னாடி நிச்சயமா உன் கூட இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. என்னோட மீதி வாழ்க்கைய இந்த ஒரு நாள் நினைவுலயே நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொன்னேன். நான் அப்படி சொன்னதும் அவ கண்கள் கலங்க ஆரம்பிச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அழாத அல்தியா, பிளீஸ், நாம சந்தோஷமா இருக்கலாம். நமக்கான உலகம் இன்னைக்கு மட்டும்தான். அதை நம்ம இப்படி அழுது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அவ கண்ணீரை தொடச்சு விட்டேன். கடைசியா எங்களுக்குன்னு ஒரு நாளாவது கிடைச்சதை நினைச்சு நாங்க அன்னைக்கு சந்தோஷப்பட்டோம். எங்க 2 பேருக்கும் சந்தோஷத்துல கண்ணீர் மட்டும்தான் வந்தது. பேசுறதுக்கு எந்த வார்த்தைகளும் வரல. அந்த ஒரு நாள், அந்த ஒரே ஒரு நாள் நான் என் லைஃப்ல என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஒருவேளை ஆழ்த்தியா எனக்கு கிடைக்கலன்னா கூட என் வாழ்க்கை ஃபுல்லாவே நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த ஒரு நாளே எனக்கு போதுமா இருந்திருக்கும். அந்த நாள்ல எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டா, என்னை சிரிக்க வச்சா, நான் சந்தோஷப்படுறத பார்த்து அவ ரசிச்சா. எனக்கு டவல் பாத்து கூட பண்ணிவிட்டா. நான் சொன்னேன், நீ எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அல்தியா, நானே என்னை கிளீன் பண்ணிப்பேன், நான் ஒன்றும் குழந்தை இல்லை அப்படின்னு. அதுக்கு அவ சிரிச்சுக்கிட்டே, அவசியம் இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருக்கணும் டார்லிங், விவரம்தான், எல்லாம் முடிஞ்ச பின்னாடி சொல்ற இல்ல அப்படின்னு சொல்லி என்னை கலாய்ச்சா. அவ சொன்னது உண்மைதான். அவ பண்ணது எனக்கு பிடிச்சிருந்தது. அதான் நான் அவளை சொல்லவே இல்லை. அப்புறம் அவளே சொன்னான், என்ன பண்ண விடுமா, இதுவே கடைசியா கூட இருக்கலாம் உனக்கு நான் பண்றது அப்படின்னு. எனக்கு அப்பதான் டே முடிய போறதே ஞாபகம் வந்து எனக்கு கஷ்டமா இருந்தது. நான் அவளை ரொம்பவே மிஸ் பண்ண போறேன்னு. அப்போ என் அண்ணியும் அங்க வந்தா என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போறதுக்காக. நீ ரெடியா இரு ஜேடி, நான் கீழே ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு கார்ல வெயிட் பண்றேன், ஒன்னு நானி கூப்பிட வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புனா. என் அண்ணி போனதும், அல்தியா நீங்க போக போறீங்களா? சரி, நானே உன்னை கீழே கொண்டு விடுறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு அந்த நாள் முடிஞ்சதே ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அவளை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்புறம் சொன்னேன், நீ கீழே வர வேண்டாம் அல்தியா, நம்ம இங்கேயே குட் பை சொல்லிக்கலாம். ஏன்னா என்னால கீழே இப்படி உன்னை கட்டி பிடிச்சிக்க முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம என் அன்னைக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு நான் விரும்பல.
இன்னைக்கு என்னோட நாளை நீ ரொம்பவே அழகா மாத்திட்டாள் தியா. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொன்னேன். நான் அப்படி சொல்லும்போது என்னை பிரிய போறங்கிற கலக்கம் அவ முகத்திலேயே தெரிஞ்சது. எனக்கும் வருத்தம் தான், இருந்தாலும் சொன்னேன், உன்னை நல்லா பார்த்துக்கோள் தியா. உனக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அப்புறம் அவளுக்கு என்ன மாதிரி எந்த ஒரு ஃபேமிலி இஷ்யூஸும் இல்லை அப்படின்னு சொன்னேன். நான் அப்படி சொன்னாலும் எங்க 2 பேருக்குமே நாங்க பிரிய போறதை நினைச்சு ரொம்பவே வருத்தமா இருந்தது. அந்த டைம்ல என் தொண்டையில ஏதோ அடைச்சி வச்ச மாதிரி இருந்தது. என் நெஞ்சு ரொம்ப பாரமா இருந்தது. அவளை நான் இறுக கட்டி பிடிச்சுக்கிட்டேன்.